வணக்கம். இந்த வீடியோ பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் சப்ஜெக்டுக்கான வீடியோ. யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் நவம்பர் 2024 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். 5 மார்க் 10 மார்க் கொஷின்ஸ்க்கு கீ ஆன்சர்ஸ், அதாவது சைடு ஹெட்டிங்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். லெட்டராக இருந்தால் மெயின் கண்டென்ட் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷனோட நீங்கள் புக்ஸ் ரெஃபர் பண்ணி படிங்க, இல்லை நெட்டில் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? ஃபஸ்ட் டைம் காலேஜில் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க. எக்ஸாம்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும் டிப்ஸ் வீடியோலாம் நம்மளோட சேனலில் இருக்குது. வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டுக்கு டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் 2 அடுத்த செமஸ்டருக்கு வீடியோஸ் இருக்குது. சேனலில் வீடியோஸ் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் கொஷின் ஆன்சர்ஸ்க்கு முந்தி ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். எப்போவுமே நீங்கள் எக்ஸாம்ஸில் எல்லா கொஷின் ஆன்சர்ஸையும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. அதாவது உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் 10 அட்டன் பண்ணணும்னா கண்டிப்பாக 10 ஆன்சர்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணணும். 5 மார்க்கில் 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த 5 கொஷின்ஸும் நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் எழுதியிருக்கணும். 10 மார்க்கில் 3 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த 3 கொஷின்ஸும் கண்டிப்பாக ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். ஓகே, தேவையான நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறது, இதுதான் பாஸ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் டிப்ஸ். ஓகே, ஆன்சர் தெரியாது மேம் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னா ஒரே ஒரு ஐடியா தான். ஓகே, சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரீவியஸ் 5 இயர் கொஷின்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் தரோவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுவேன், படிச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும் கொஞ்சமாக தான் ஆன்சர்ஸ் தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ஐடியாஸை வச்சு நீங்கள் கொஷின் பேப்பரில் அட்டன் பண்ணலாம். நீங்கள் ஒரு கொஷினுக்கு சம்திங் படிச்சிருப்பீங்க, அப்ஜெக்டிவ்ஸ் படிச்சிருப்பீங்க, ஆனால் அங்கே கேட்குறது ஃபீச்சர்ஸ் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பட் நீங்கள் அந்த கொஷினை விட்டுட்டு வர்றதை விட நீங்கள் அதில் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அட்டன் பண்ணலாம். ஓகேவா? தெரியாத கொஷின்ஸ்க்கு மட்டும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 மார்க் 10 மார்க் கொஷின்ஸா ப்ரெசன்டேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எக்ஸாமுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டிப்ஸ் இதுதான். சைடு ஹெட்டிங்ஸ் எல்லாம் நல்ல டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக ஸ்டெப் மார்க்ஸ் அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னா உங்களோட அந்த ப்ரெசன்டேஷன் சைடு ஹெட்டிங்ஸை நீங்கள் பார்த்ததுமே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, நீங்கள் அதுக்கப்புறமா எக்ஸ்பிளனேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்ஜெக்டை படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்றதுக்கு ஒரு அடையாளம் அந்த கீ ஆன்சர்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிடும். அதே மாதிரி கொஷின் நம்பர்ஸ் கரெக்டாக எழுதுங்க. மேலே இப்போ 2 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னா அதோட ஹெட்டிங்கை எழுதிடுங்க. உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அந்த ஹெட்டிங்கை அதை ஒரு பிளாக் பென்னில் ஹெட்டிங்கை ஹைலைட் பண்ணி எழுதிடுங்க. இந்த மாதிரிலாம் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது கொடுத்துருக்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி எழுதும்போது கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ண முடியும். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.